கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 15/8/2025 சனிக்கிழமை. புதிய கால வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். So I strive always to keep my conscience clear before God and man. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, குற்றமற்ற மனசாட்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையை காத்து நடத்தி இருந்தால் இந்த வார்த்தைகளை அவரால் சொல்லியிருக்க முடியும். அந்த குற்றமற்ற மனசாட்சி என்பது பேச்சில், உணர்ச்சியில், பார்வையில், உணர்வுகளில் எல்லாவற்றிலையும் பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும், சாட்சியுள்ள வாழ்க்கையும், சுத்தமான மனசாட்சியுடைய வாழ்க்கையும் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். நாங்களும் எங்களாலான மட்டும் கர்த்தருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாக இருக்க பிரயாசப்பட, எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும். பேச்சில், நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனைகள் எல்லாவற்றிலையும் யார் எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிற இடத்திலே நாங்கள் வாழ்ந்து விடாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை பாராட்டும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.